உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகிற கேஸ் சிலிண்டரோட விலை இனி 1600 ரூபா அப்படிங்கிறது உண்மைதாங்க. இதுக்கு நிறைய காரணம் சொல்லப்பட்டாலும் இந்த முக்கியமான காரணம் போர் பதற்றம் அப்படிங்கிறது தான். இதனால மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, கேஸ் சிலிண்டரோட விலையை உயர்த்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேஸ் சிலிண்டரில் முக்கியமான நிறைய நடைமுறைகள்லாம் அதிரடியாக கொண்டு வராங்க. இப்போ நம்ம கேஸ் சிலிண்டர் புக் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத அப்படியே படிப்படியாக நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், இப்போ நம்ம கேஸ் சிலிண்டர் புக் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கேஸ் சிலிண்டரோட இணைப்புக்கு இத்தனை சிலிண்டராக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இதுவே நம்ம கிராமத்தில் இருக்கோம் அப்படின்னா 45 நாளைக்கு ஒருக்க தான் நம்மளால் கேஸ் சிலிண்டர் புக் பண்ணிக்க முடியும். நகரத்தில் இருந்தால் 25 நாளைக்கு ஒருக்க தான் நம்மளால் கேஸ் சிலிண்டர் புக் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி டைம் லிமிட் கொண்டு வந்துட்டாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா கிராமத்தில் இருக்கிறவங்க வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 சிலிண்டர் தான் புக் பண்ணிக்க முடியும். இதுவே நகரத்தில் இருக்கிறவங்க ஒரு 14 சிலிண்டர் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வரம்பை கொண்டு வந்துட்டாங்க. இனி நம்ம இந்த டைம் லிமிட்டை ஃபாலோ பண்ணி தான் கேஸ் சிலிண்டர் புக் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த முன்னாடி போர் பதற்றம் இருந்த காலகட்டத்திலலாம் கேஸ் சிலிண்டர் புக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப்லைனில் புக் பண்ண முடியல, அதாவது மொபைல் நம்பர் போட்டு நம்ம புக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்மளால் புக் பண்ண முடியல. ஆன்லைனில் புக் பண்ணிப்பாங்க, அதாவது ஜிபே, ஃபோன்பே இது மூலமாக புக் பண்ணிக்காங்க. பேமெண்ட் கட்டினா தான் உங்களுக்கு சிலிண்டர் வரும். அந்த மாதிரி நடைமுறையெல்லாம் இருந்தது. இப்போது அந்த நடைமுறை இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி இருந்தாலுமே நம்ம ஆன்லைனில் பண்ணாலும் ஆஃப்லைனில் பண்ணாலும் என்ன ஆகும், நமக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நம்ம கேஸ் சிலிண்டர் டெலிவரி பண்ணும்போது சொன்னால் தான் அவங்க டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ அந்த நடைமுறை இருக்குது. அதையும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, மானியம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, கேஸ் சிலிண்டருக்கு வந்து மானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஜென்ரலாக எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை, அதை நிறுத்திட்டாங்க. ஆனால் இந்த உஜ்வாலா திட்டத்துக்கு கீழே கேஸ் சிலிண்டர் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மானியத்தில் குறைச்சிட்டாங்க. ஏன்னா அப்படின்னா 300 ரூபா பக்கம் மானியம் கொடுத்துருந்தாங்க ஒரு சிலிண்டருக்கு. அந்த மானியம் வந்து 9 சிலிண்டருக்கு முன்னே கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை வந்து 4 சிலிண்டராக குறைச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது, அரசாங்கம் வந்து நிதி பற்றாக்குறையில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுது. அதுதான் அவங்க காரணமாக சொல்கிறாங்க, நிதிச்சுமை. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது தேவையில்லாதது தான், அதாவது மானியம் கொடுக்குறது வந்து அது தேவையில்லாதது தான். அதனால் நிறைய ஃப்ராட்லாம் நடக்குது, அதுக்காகவும் கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாலுமே நிதிச்சுமை இருக்கிறத நம்ம காரணத்தில் எடுத்துக்கணும். ஓகே, அடுத்து நம்ம விலையேற்றத்துக்கு போவோம். இப்போது நம்ம கேஸ் சிலிண்டர் ப்ரைஸ் வந்து 1600 ரூபா சொன்னோம் இல்லையா, அது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து போர் பதற்றம் வந்துட்டு இருக்குது. அதனால் கச்சா எண்ணெயோட விலையும் அதிகமாகிடுச்சு, அதோட டிமாண்ட் அதிகமானனால விலை ரேட்டு அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தெரியும். இப்போ யார் அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எல்பிஜி கேஸுக்கு அப்படின்னா சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லி அரசாங்க நிறுவனம் இருக்குது. இவங்க தான் வந்து கச்சா எண்ணெயோட விலையை பேஸ் பண்ணி இந்த எல்பிஜி சிலிண்டரோட விலையை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க டாலர் மதிப்பில். இப்போது அந்த சவுதி அரேபியாவில் ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த நாட்டிலேருந்து நமக்கு வந்து அந்த கேஸ் சிலிண்டர் வரணும் இல்லையா. நம்ம வந்து கிட்டத்தட்ட 60% கேஸ் சிலிண்டர் வந்து எங்கே இறக்குமதி பண்ணுறோம், வெளிநாடுகள்ல தான் இறக்குமதி பண்ணுறோம். அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வரத்துக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. இது எல்லாமே விலை உயர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வரணும். அதுக்கு வந்து இடையில கப்பல் போக்குவரத்து இருக்குது. இப்போ போர் பதற்றம் அதிகமாக இருக்கனால இந்த கப்பல் போக்குவரத்துக்கான சார்ஜும் அதிகமாகிடுச்சு. கப்பல் வாடகை, அதுக்கு யூஸ் பண்ணுற எரிபொருள் சார்ஜு, அப்புறம் பாதுகாப்பாக வரதுக்கு இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அப்போ இந்த இன்சூரன்ஸ்லையுமே விலையை ஏற்றி வச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த போர் பதற்றம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால பாதுகாப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த விலையை ஏற்றிட்டாங்க. ஓகே, இப்போ அங்கேருந்து இங்கே வந்துருச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இம்போர்ட் டியூட்டி போடுறோம், கஸ்டம் டேக்ஸ் போடுறோம், போர்ட் சார்ஜ் வாங்குறோம். ஸோ இந்த 3 விஷயமும் அதில் ஆட் ஆகுது. அதுக்கப்புறமா இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் வரணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம், அந்த கேஸை வந்து கப்பலில் இருக்கக்கூடிய கேஸை தனியாக சிலிண்டருக்கு மாத்திரம், அந்த சிலிண்டரில் கேஸை பிடிக்கிறதுக்கு ஃபில்லிங்கான சார்ஜு, அங்கேருந்து நமக்கு வரக்கூடிய டெலிவரி சார்ஜு, இடையில் இருக்கக்கூடிய அந்த கமிஷன், யாருக்கான கமிஷன், டீலர் கமிஷன். ஸோ இது எல்லாமே அவங்களுடைய ரேட்டை வந்து அதிகரிச்சிட்டாங்க. ஸோ டிமாண்டின் காரணத்தினால. ஸோ இதனாலையும் ரேட் வந்து அதிகமாகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா 1600 ரூபா அப்படின்னு சொல்லி நம்ம கேஸ் சிலிண்டர் சொல்கிறோம் இல்லையா, ப்ரைஸ் வந்து அதிகமாகிடுச்சு. 1600 ரூபா தான் ஒரு சிலிண்டரோட அடக்க விலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு நான் கேஸ் சிலிண்டர் வாங்கினேன். அதோட விலை எவ்வளோ அப்படின்னா 988 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நம்ம சொன்னது, கவர்மெண்ட் நமக்கு சொன்னது வந்து 1600 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு சிலிண்டரோட ப்ரைஸு. ஆனால் நம்ம வீட்டுக்கு வரும்போது எப்படி 988 ரூபாய்க்கு வருது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. அதுதான் இடையில இருக்கக்கூடிய இந்த 700 ரூபா, கிட்டத்தட்ட 700 ரூபா பக்கம் யார் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா எண்ணெய் நிறுவனங்களுக்கு வந்து இது லாஸ் தான். ஆனால் அந்த லாஸை சரி கட்டுறதுக்காக அரசாங்கம் வருஷம் இதுக்காக நிதி ஒதுக்கி, அதாவது பட்ஜெட் போடுவோம்ல, அதில் நிதி ஒதுக்கி எண்ணெய் நிறுவனங்களுக்கான லாஸை வந்து இங்கே ஈக்குவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பெட்ரோல் டீசலில் வந்து டேக்ஸ் விதிக்கிறாங்கல்ல, இப்போ இந்த டேக்ஸுமே எண்ணெய் நிறுவனங்களுக்கு கொடுத்து அதை ஈக்குவல் பண்ணுவாங்க, அதோடைய அவங்களுடைய நஷ்டத்தை ஈக்குவல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், இந்த கேஸ் சிலிண்டரோட ப்ரைஸ் அதிகமாகுது, கச்சா எண்ணெயோட விலை அதிகமாகுது அப்படின்னா இந்த டேக்ஸையுமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா? ஏன்னா அப்போ தானே எண்ணெய் நிறுவனங்களோட
அவங்களோட அந்த லாஸை வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படி கிடையாது. இவங்க வந்து என்ன பேஸில் இந்த டேக்ஸை இது பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ கச்சா எண்ணெயோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்க சமயத்தில் டேக்ஸை வந்து குறைச்சிடுறாங்க. இதுவே கச்சா எண்ணெயோட விலை வந்து கம்மியாக வர டைமில் இந்த டேக்ஸை வந்து அதிகமாக போட்டு அந்த சமயத்தில் அரசாங்கத்துக்கு வர லாபத்தை வந்து தனியாக ஒதுக்கி வச்சிடறாங்க. இந்த மாதிரி நஷ்டம் வரும்போது அதை வந்து ஈக்குவல் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பேசிஸில் டேக்ஸ் அதிக்கிறதா சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா போர் பதட்டம் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. போர் பதட்டத்துக்கான அந்த ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லலாம் போட்டுட்டோம். இப்போ வந்து பாதுகாப்பான சூழல் தான் இருக்குது. அதனால கச்சா எண்ணெயோட விலையை வந்து 4% குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய தாக்கம் வந்து எல்பிஜி சிலிண்டரில் இருக்குமா? எல்பிஜி சிலிண்டரில் இருந்தால் தான் இன்றைக்கி இங்கே ஏற்றி வச்சிருக்கிற இந்த டீ வேலை, டிஃபன் வேலை, அப்புறம் வீட்டு வாடகை, இது எல்லாமே இது பண்ணுவாங்க. இப்போ வீட்டு வாடகை அப்படின்னா எந்த வீடை சொல்கிறேன்னா, இப்போ வாடகைக்கு நம்ம வந்து இருக்கோம் இல்லையா, பிஜியில் தங்கியிருப்பாங்க, அது எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இந்த கேஸ் சிலிண்டரோட விலையிட்டுறதுனால. அது எல்லாமே குறைப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏற்றுனவங்க தான், குறைக்கலாம் வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ குறைக்கிறதுக்கான சட்டங்கள்லாம் கொண்டு வந்து குறைச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு டீயோட விலையே கிட்டத்தட்ட 18 ரூபா 20 ரூபான்னு போயிடுச்சு. அதனாச்சும் குறைச்சி விட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கேஸ் சிலிண்டரோட விலை வந்து 1600 ரூபாய் தான். அது நம்ம கைக்கு கம்மியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அது கம்மியாக தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம். அதுக்கான மானியம் அப்படிங்கிறது நம்ம கட்டுற வரிப்பணத்திலிருந்து தான் ஒதுக்குறாங்க. சரி, இப்போ கேஸ் சிலிண்டரோட டிமாண்ட் இருக்குல்ல, இன்னொரு முக்கியமான அப்டேட்டையும் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து எல்பிஜி சிலிண்டர் கனெக்ஷன் வச்சுருப்போம். அதாவது பாரதா இருக்கலாம், இண்டேனா இருக்கலாம், அல்லது ஹெச்பியாக இருக்கலாம். இது மூணுமே வச்சுருந்தாலுமே பிஎன்ஜி கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அந்த பிஎன்ஜி கனெக்ஷன் வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா இந்த எல்பிஜி கனெக்ஷனை வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிடணும் 30 நாளுக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 நாளுக்குள்ளே நம்ம வந்து அதை டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா பிஎன்ஜி இருக்கணும், இல்லாட்டி எல்பிஜி இருக்கணும், ரெண்டுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. 30 நாளுக்குள்ளே நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்பிஜி கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்காக டெபாசிட் அமௌண்ட் கட்டியிருப்போம்ல, அதை வந்து திரும்ப வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எல்பிஜி கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்குன்னு சொல்லி வவுச்சர் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வேறு இடத்துக்கு மாறுறோம். இப்போ வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம், பிஎன்ஜி கனெக்ஷன் வச்சுருக்கோம், வேறு இடத்துக்கு மாறுறோம், அங்கே வந்து பிஎன்ஜி கனெக்ஷன் கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம வந்து அப்போ இந்த வவுச்சரை கொடுத்து ஈஸியாக நமக்கான எல்பிஜி கனெக்ஷனை வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 30 நாளுக்குள்ளே பண்ணால், 30 நாளுக்குள்ளே நம்ம வந்து அதை சொல்லி டிஸ்கனெக்ட் பண்ணல அப்படின்னா அவங்களா கண்டுபிடிச்சி டிஸ்கனெக்ட் பண்ணாங்கன்னா அரசாங்கத்திலேருந்து தரக்கூடிய எல்பிஜிக்கான எந்த ஒரு சலுகையும் நமக்கு கிடைக்காது, பிஎன்ஜிக்கான சலுகையும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்பிஜி பிஎன்ஜி வச்சுருந்தீங்க அப்படின்னா 30 நாளுக்குள்ளே போயிட்டு நீங்கள் டிஸ்கனெக்டாக பண்ணிடுங்க. அதுக்கான வவுச்சர் வாங்கிச்சாலும் சரி, அல்லது டெபாசிட் அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிட்டாலும் சரி. ஸோ இந்த ஒரு ரூல்ஸையும் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. ஸோ இந்த விலையேற்றம், அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் லிமிட்டு, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம், மானிய குறைப்பு, இந்த டிஸ்கனெக்ட் இசியோ, இந்த 30 நாள் டைம் கொடுத்துருக்காங்களே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ அடுத்து நீங்கள் கேஸ் சிலிண்டர் புக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கேஸ் சிலிண்டர் சம்மந்தமாக டவுட் இருந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள்